மாமா மூணாவது ரூல மறந்துட்ட போல இருக்கு மாமா. காத்துல முத்தம் கொடுக்கணும்ல. ஃப்ளைங் கிஸ். நோ, என்னால முடியாது. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் ட்ரபிள். கோ. நீங்க இப்படிலாம் இரிட்டேட் ஆக கூடாது மாமா. பாசமா சிரிச்சுக்கிட்டே ஃப்ளைங் கிஸ் கொடுக்கணும். நோ 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 நோ. நோ மீன்ஸ் நோ. நோனா இதுக்கு அப்புறம் நம்ம சிவா பூர்ணி கல்யாணம் வேற இருக்குல்ல, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். போ. நக்ஷத்ரா, ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிடவா? அதுக்குள்ளயா? என்ன இப்படி சொல்ற? இங்க வந்ததுல தான் உனக்கு பிடிக்கலல்ல? இங்க வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல. ஆனா அது நேத்து வரைக்கும். அத மறந்தாதான் நல்ல விதமா ஹாப்பியா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. நீ என்ன சொல்ற நக்ஷத்ரா? உனக்கு புரியுற மாதிரி தானே பேசுற. ஏன் இது கூட புரியலையா? நேத்து உனக்கு அடிச்சது இப்ப எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண நார்மலா இருப்பேன்னு சொல்லு, நான் பண்றேன். அட கடவுளே, ஐயோ ஐயோ. அம்மாடி, நான் தான் சொன்னேன்ல, விளக்கையும் கற்பூரத்தையும் பக்கத்துல வச்சா பத்தி கொன்னு. நம்பினியா? நான் சொன்னதை நீ நம்பினியா? நீ வாயை முடிக்கிட்டு இரு சித்தி. நான் ஏற்கனவே இங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். சரி சரி. ஏய் நக்ஷத்ரா, என்னடி சொல்ற? என்ன அங்க போன உடனே அவன் உனக்கு மந்திரம் பண்ணிட்டானா? அதுக்குள்ள மாறிட்ட? மந்திரமும் போடல, மண்ணாங்கட்டியும் போடல. இவ்ளோ நேரம் என் பக்கத்துல தான் இருந்து தொலைஞ்சான். அதான் அந்த மாதிரி பேசினேன். ஓ, நான் மாறின மாதிரி அவன் கிட்ட நடிக்கிறேன். நீங்களும் நான் மாறி போயிட்டேன்னு டென்ஷன் ஆயிட்டீங்களா என்ன? டென்ஷன் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும். நானே நேர்ல வந்து அதே இடத்துல உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுடலாம்னு நினைச்சேன். அந்த மாதிரி நம்ப வச்சிட்டேன். பின்ன நான் உன் பொண்ணு நிரூபிக்க வேண்டாமா மம்மி? இங்க மலைக்கு மேல ஒரு சாமி ஃபேமஸ். அந்த சாமிக்கு ஒருத்தரை பலி கொடுக்கற மாதிரி நான் அந்த செரிய கூட்டிட்டு போய் இயற்கைக்கு பலி கொடுக்கறேன். மம்மி, அவன் வந்துருவான்னு நினைக்கிறேன். நான் வச்சிடுறேன். நக்ஷு, என் காதலுக்கு அடையாளமா ரோஸ் வாங்கிட்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு இந்த பூ தான் கிடைச்சது. காதலை வெளிப்படுத்த எந்த பூவா இருந்தா என்னன்னு நினைச்சு என் காதலை இந்த பூல வச்சு கொடுக்கறேன். நக்ஷு, நடுவுல நின்னு போன நம்ம ரொமான்ஸ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? ஐயோ,
2 பேர் இருக்கோம். எவ்வளவு வேணும் உனக்கு? டேய் என்ன பார்த்தா எப்படி இருக்க? இந்த முதல்ல பேசுன பல்ல உடைச்சிரும் பாத்துக்க. டேய் இந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி தெரியறா. நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம். சாரிங்க. உங்க சாரி எல்லாம் தேவையில்ல. பேசுறதுக்கு முன்னாடி மத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. போங்க இங்க இருந்த. இந்த பொண்ணோட திமிர பார்த்தா விடக்கூடாதுன்னு தோணுதேடா. எனக்கும் அப்படிதான்டா தோணுது. டேய் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டு செருப்பு பிஞ்சிர பாத்துக்க. நீ செருப்ப கழட்டிட்டல, இதுல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம். இன்னைக்கு நாங்க உன்னை விட போறதில்ல. டேய் வண்டி எடுடா. ஏய் கையெடுங்க. ஓடி ஓடி ஓடின்னு சொல்றோம்ல. ஏய் கையெடுங்க. ஓடி ஓடி. ஏய் விடுங்கடா. ஓடி வா. யாராவது காப்பாத்துங்க. ஓடி வா. ஒழுங்கா வா. மிஸ்டர் ககன், கரெக்டா வந்தீங்க எஸ்பி சார். இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். மிஸ்டர் ககன், இங்க போலீஸ் நீயா இல்ல நானா? போலீஸா இருந்தாலும் இல்ல மேலதிகாரியா இருந்தாலும் நீ யார வேணாலும் அடிப்பியா? அதுல இவங்களை அரெஸ்ட் பண்ணு எனக்கே ஆர்டர் போடுறியா? இல்ல நீ சார். என்ன வேலைக்காரன் நினைச்சியா? அது இல்ல சார், இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்கு பார்த்தாங்க. அதுக்காக தான் சார் நான் காப்பாத்த பார்த்தேன். சார் இவன் போய் சொல்லிட்டு இருக்கான் சார். இவன் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண பார்த்தான். நாங்க தான் சார் அவனை தடுத்தோம். வாட்? எங்களை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு பாக்குறான் சார். ஐ செட் ஷட் அப். யூ ஷட் அப். மிஸ்டர் ககன், என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். நீ சொல்லுமா, உன்னை யாரு கிட்னாப் பண்ணாங்க? உன்னை யாரு காப்பாத்துனாங்க? சொல்லுமா. மேடம் சொல்லுங்க. சார் என்ன கிட்னாப் பண்ண பார்த்தது இந்த ஆள் தான் சார். இவங்க 2 பேரும் என்ன வந்து காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு இவன் கிட்னாப் பண்ணிருப்பான் சார்.